வத்தலக்குண்டுவில் அகில இந்திய விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் வைகை, மஞ்சளாறு, சோத்துப்பாறை அணைகளின் உபரி நீரை கிளைக்கால்வாய் வாய்க்கால்கள் அமைத்து தரக்கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு காளியம்மன் கோவில் அருகில் அகில இந்திய விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் எல்லை பகுதியில் அமைந்துள்ள விராலிப்பட்டி, எழுவனம்பட்டி, கோட்டைப்பட்டி ஆகிய ஊராட்சி பகுதிகள் மற்றும் தேனி மாவட்டத்தின் கோட்டார்பட்டி போன்ற பகுதிகள் இயற்கையாகவே மழைமறைவு பகுதியாக அமைந்துள்ளன. வத்தலக்குண்டு ஒன்றியத்தை சார்ந்த 15 கிராம விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வைகை, சோத்துப்பாறை, மஞ்சளாறு அணைகளின் உபரி நீரை எழுவனம்பட்டி திருச்சுழி ராமசாமி கண்மாய்க்கு கொண்டு வரக் கோரி அகில இந்திய விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் சங்கம் மற்றும் 15 கிராம விவசாயிகள் ஒன்றிணைந்து காளியம்மன் கோவில் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு அகில இந்திய விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவர் முருகேசன் தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் சுருளியாண்டவர், மத்திய கமிட்டி உறுப்பினர் ராதிகா, மாவட்ட தலைவர் சதீஷ், மாவட்ட செயலாளர் சுரேஷ், வால்டர், அகில இந்திய ஜனநாயக இளைஞர் சங்க தலைவர் பாண்டி முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்திற்கு அப்துல் கலாம் அறிவியல் விவசாய மக்கள் பாதுகாப்பு சங்க மாநில தலைவர் அபேல் மூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் ஆரோக்கிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வீரகுமார், மாவட்ட கமிட்டி உறுப்பினர் வாஞ்சி, கோவிந்த்ராஜ் மற்றும் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய மக்கள் பாதுகாப்பு சங்க திண்டுக்கல் மாவட்ட தலைவர் கோபால், மாவட்ட துணைத் தலைவர் குணபாலன், தேனி மாவட்ட தலைவர் சுப்புத்தாய் மற்றும் எம்திமுக கட்சியின் ஒன்றிய அவைத் தலைவர் சுரேஷ், காமாட்சிபுரம் அழகர்சாமி ஆகியோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களின் அடிப்படை கோரிக்கைகளான வைகை அணை, சோத்துப்பாறை அணை மற்றும் மஞ்சளார் அணையின் உபரி நீரை கிளை வாய்க்கால்கள் அமைத்து பாசன வசதி செய்து கொடுக்க வேண்டும். திருச்சுழி ராமசாமி கண்மாயிலிருந்து 3 புதிய கிளை வாய்க்கால்கள் அமைத்திட வேண்டும். வேளாண் பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்திட வேண்டும் என்றும், கிராம பொதுமக்களின் அவசர சிகிச்சை உதவிக்காக வத்தலக்குண்டு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு உடனடியாக தொடங்கிட வேண்டும் என்றும், விவசாய மின்சாரத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சதீஷ் கூறும்போது, விவசாய அமைப்புகளும் தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் அரசு தரப்பில் நிதி ஒதுக்காத காரணத்தினால் மத்திய மாநில அரசை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்திற்கு தன் ஆதரவை அளித்த அப்துல் கலாம் அறிவியல் விவசாய மக்கள் பாதுகாப்பு சங்க மாநில தலைவர் அபேல் மூர்த்தி செய்தியாளர்களிடம் பேசும்போது, விவசாயிகளின் வாழ்வாதாரமான வைகை, மஞ்சளாறு, சோத்துப்பாறை ஆகிய அணைகளில் இருந்து வரும் உபரி நீரை இப்பகுதி மக்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இரண்டாவது மாபெரும் ஆர்ப்பாட்டம் இதுக்கு எதுக்காகவென்றால், நமது விராலிப்பட்டி, எழுவனம்பட்டி, கோட்டைப்பட்டி ஊராட்சி பகுதிகளுக்கு கிளைக்கால் வேண்டி இது மனித வாழ்விற்கு ஒரு மிகப்பெரிய இதாகும். அதுவும் நம்ம மனித வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு குடிநீர் பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனையா இருக்கு. இந்த அகில இந்திய விவசாய சங்க தொழிலாளர்களுக்கு அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கம் ஆதரவு கொடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்கோம். ஆனா அப்துல் கலாம் கடல் நீர், நம்ம வைகை ஒவ்வொரு ஆறு வர நீர்கள் எல்லாம் கடல்ல கலக்குதுன்னு சொல்லி எப்படி மக்களுக்கு பயன்படும் சொல்லி ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொடுத்தாரு. ஆனா இந்த வத்தலக்குண்டு மக்கள் நாங்க எல்லாரும் மஞ்சளாறு எல்லா ஆறுல இருந்தோம், தண்ணி விவசாயிகளுக்கு வேணும் தான் நாங்க கேட்கிறோம். வேற என்ன உங்களோட பணமாக கேட்கிற அரசியல்வாதிகளே? உங்கள்ட்ட என்ன கேட்கிறோம்? சொத்தை கேட்கிறோமா? உங்கள்ட்ட என்ன கேட்கிறோம்? விவசாயிகள் விவசாயம் நல்லா பண்ணுவதற்கு எங்களுக்கு கால்வாய் வெட்டி கொடுங்க, உபரி நீரை கொண்டு வாங்க நாங்க சொல்றோம். விஷயம் இந்த வத்தலக்குண்டுலங்க ஒரு ஏழை நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு எமர்ஜென்சி வார்டு இருக்கணும். இந்த வத்தலக்குண்டு ஜிஹெச்ல எமர்ஜென்சி வார்டு இருக்கணும். ஆனா இங்க இல்ல. திண்டுக்கல் போக வேண்டியிருக்கு. போற வழிக்குள்ளே ஒவ்வொரு மனிதன் விவசாயம் ஏழையும் செத்து போயிடுவாங்க. நாங்க எதுக்கு இங்க விவசாயம் ஒண்ணு எல்லா விவசாயம் ஒண்ணு இருக்கோம். இந்த ஜிஹெச்ல என்னங்க கேட்கிறோம்? மனித உயிரை காப்பாத்துங்கன்னா இந்த எல்லா விவசாயிகளும் நாங்க கேட்கிறோம். அதனால இதை பார்த்து கொண்டிருக்க தமிழக முதல்வரே, மத்திய அரசு, நீங்க விவசாயிகளுக்கு மீட்டர் பொருத்தி என்ன செய்யாதீங்க, பண்ணாதீங்க. எங்க விவசாயிகளுக்கு மாத ஓய்வூதியம் கிடையாது, எங்க விவசாயிகளுக்கு பென்ஷன் ஸ்கீம் கிடையாது, எதுவுமே இல்ல. ஆனாலும் உங்களுக்கு நாங்க உழைச்சு கொடுத்து உங்களுக்கு நாங்க உங்களுக்கு உணவு கொடுக்கத்தான் நாங்களே என்ன செய்யறோம், பாடுபடுறோம். இந்த விவசாயிகளை மகாத்மா காந்தி சொன்னாரு இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொல்லி, முதுகெலும்புன்னு தான் சொன்னாரு. ஆனா மத்திய அரசு இந்த அரசுகள் செய்து முதுகெலும்ப உடைச்சிடாதீங்க, நொறுக்கப்படாதீங்க. எவ்வளவு விவசாயம் பாருங்க, கலப்புறோம் எங்க பார்த்தாலும் கலப்புறம் நடக்குது. எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு அரசு ஒரு நிர்ணயம் பண்ணி நல்ல விலை என்ன செய்யறது இல்ல, கொடுக்கறது இல்ல. அப்புறம் ஏன் விவசாயத்துக்கு போக மாட்டாங்க?
நாங்க என்ன சொல்றோம், எல்லா மாணவர்களும் விவசாயத்துக்கு வாங்க, அரசியல்வாதிகளை விவசாயம் நல்லா இருந்தா உங்களுக்கு சோறு கிடைக்கும் அப்படின்னு நாங்க சொல்றோம். அதனால இந்த ரெண்டு இவங்க சங்கத்தோட சேர்ந்து நாங்களும் அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கம் எல்லாரும் வந்திருக்கோம். இந்த மத்திய அரசுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறோம். எங்களுக்கு உடனடியாக இந்த உபரி நீர் வருவதற்கு கால்வாய் வெட்ட வேண்டும். திண்டுக்கல் வத்தலக்குண்டு GH அவசர சிகிச்சை வர வேண்டும். நாங்கள் அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கத்திலிருந்து சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.